இடிக்குதா? காமராஜர் பேர் கசக்குதா? காமராஜர் பேர் கசக்குதா? குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்து அனைத்து சங்க நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதிக அளவில் மகளிர்கள் வந்து கலந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் கலந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நாடார் மகாஜன சங்கம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசியல் மாற்றத்தையும் பண்ண வைக்க முடியும். நான் அதைத்தான் சிவகாசியில் சொன்னேன். சிவகாசியில் சொல்லிட்ட பொழுது எங்களை பொறுத்தவரையிலும் நாடார் சமுதாயம் அரசியல் கட்சிகளை அனுசரித்து போகின்ற ஒரு ஜாதி. அந்த ஜாதி இன்றைக்கும் அனுசரித்து தான் போகிறோம். ஆனால் எங்களை நோண்டி பார்த்தால் நாங்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய வங்கியை கொள்ளையடிக்க நினைத்தீர்கள், நாங்கள் தடுத்து நிறுத்தி அந்த பாராளுமன்ற தேர்தலில் அத்தனை பேரையும் தோற்கடித்தோம். எங்களுடைய வெங்கடேசமணியாரை என்கவுண்டர் பண்ணீர்கள், அப்பொழுதும் அந்த ஆட்சியை தோற்கடித்தோம். எங்களை பொறுத்தவரையிலும் இந்த சமூகத்தை யார் தொட்டாலும் நாடார் மகாஜன சங்கம் வரும். அதுதான் நோக்கம். எங்களுடைய உறவின் முறைகள் வரும் என்ற உங்களுக்கு ஏன் இந்த முத்தாரை கைது செய்ய முடியவில்லை? அதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த முத்தாரை கைது செய்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம். இதை போட்டுவிட்டால் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் சமூகத்தை குறை சொன்னார்கள், இந்த காமராஜரை குறை சொன்னார்கள் என்று ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிலையை தொடர்ந்தால் நாம் நம்மளுடைய வரலாறுகளை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் வந்துவிடும்.